அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஐயா, எனக்கு சாதாரணமாக தியானம் பண்ணுற பழக்கம் உண்டு. தியானம் மெடிடேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது பண்ணுற பழக்கம் உண்டு. ஆனால் எந்த குருவெல்லாம் எனக்கு யாரும் கிடையாது, நானாக தான் பண்ணுவேன். அப்படி ஒரு நாள் பண்ணும்போது எனக்கு ஒரு தியானம் பண்ண ஆரம்பித்த ஒரு 10 செகண்ட்லேயே மேலேருந்து ஒரு அருள்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புகை மாதிரி ஒரு குப்பு குப்பு குப்புன்னு என்னுடைய உடம்புல இறங்குனதை நான் பார்த்தேன். என்னால் உணர முடிஞ்சது. சரி, இந்த தடவை முதல் தடவை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிது. அப்போ நான் பயந்துட்டேன். டக்குன்னு முத்திரையை இது பண்ணி உடம்ப அசைச்ச உடனே அது என்னை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவே இல்லை. கிடைக்கணும்னு நினச்சி நான் பண்ணினாலும் எனக்கு கிடைக்கல. அப்புறம் எதிர்பார்க்காம ஒரு 20 வருஷம் கழிச்சு அடுத்த ஒரு 10 வருஷத்தில் இந்த மாதிரி கிடச்சிது. ஆனால் நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். ஒரு 10 செகண்டில் கிடச்சிது. ஒரு 10 செகண்ட் 15 செகண்டு தான் நான் உட்காந்துருப்பேன். ஆனால் அது ஒரு கடல் மாதிரி என் மேலே இறங்குச்சு, அருவி மாதிரி. என்னால் தக்க வச்சுக்க முடியல. முத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு பயந்து போய் ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன். ரொம்ப உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. அப்புறம் ஃபேனை போட்டேன். அது என்னை விட்டு எனக்கு வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு அது வந்தது. அப்புறம் நான் தரையிலெல்லாம் உருண்டேன் பிறண்டேன். நான் என்னுடைய ஜீவன் என்னை விட்டு போகிற மாதிரி எனக்கு உணர ஆரம்பித்தேன். இதை நம்ம இன்னும் தக்க வச்சுக்கிட்டோம்னா நம்ம உயிர் இருக்காது. நம்ம அறிவு வேலை செஞ்சுது. என் குழந்தைகளுக்காக நம்ம உயிர் வாழணும், இப்போ நம்ம கடவுள்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால இந்த முத்திரையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் தியானம் பண்ணுறதையே நான் விட்டுட்டேன். இதை எப்படி தக்க வச்சுக்கிறது அது எனக்கு புரியலையே. ஆனால் எனக்கு குருவெல்லாம் யாரும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உலகத்தில் அனுபவிக்கிறது மனம் அசைவற்ற நேரம். மனம் எப்போ அசைவற்று நிற்குதோ அப்போ தான் அதிசயங்கள் நிகழும். மனம் அசைவு இருந்ததுன்னா எந்த அதிசயமும் நிகழாது. உலக விஷயம்தான் தெரியும். இந்த மனம் அசையாமல் நிற்கிறதுக்குன்னா யோகம் பண்ணணும். யோகம் பண்ணால்தான் அந்த மன அசைவை நிறுத்த முடியும். அதுதான் அதுக்கு வழி. ஏன்னா இந்த மனம் பல காலம் இந்த பறந்து உலகத்தில் ஆசையிலேயே பறந்தது. அதனால் மறுபடியும் நீங்கள் என்ன தான் கட்டுப்படுத்தினா கூட அதில் தான் ஓடும். அது எந்த ஒரு விஷயமும், கடவுள் விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நினைவு வரக்கூடாதுங்க. நினைவு வந்ததுன்னா மனம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த நினைவு இல்லாத நேரம் மனம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த மனம் இல்லாத நேரத்தில் தான் அதிசயங்களே பார்க்க முடியும். இறைவனுடைய அருளே அந்த நேரத்தில் தான் கிடைக்கும். ஆனால் மன அசைவு இருந்ததுன்னா உலகத்தினுடைய விளக்கங்கள், உலகத்தினுடைய செயல்கள், உலகத்தினுடைய அனுபவங்கள் கிடைக்குமே தவிர இறைவனுடைய அனுபவம் கிடைக்காது. இல்லை, எனக்கு அந்த இதை நம்ம எப்படி தக்க வைக்கணும்னா நீ அந்த வழிமுறையோடு போகணும். ரெண்டாவது, அதில் உனக்கு பயம் வரக்கூடாது. நான் இறைவனை தேடுறேன், மரணம் அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நினைவோடு இருந்தீங்கன்னா உனக்கு பாதிப்பு இருக்காது. குழந்தைங்களை யார் பார்க்கறது? நீ செத்துப்பட்டா யார் பார்த்துப்பாங்க? செத்துப்பட்டா யாருமா பார்த்துப்பாங்க? அப்போ என்ன அது செத்துருமா? உன் கூட உன் கணவர் செத்தா நீ செத்துருவியா? இல்லை நீ செத்த உன் கணவர் வர. மரணம் என்றது தானாக தேடி வர்றது. அதுக்கு நீ சொல்லி நான் சொல்லி நடக்கிற விஷயம் இல்லை. இந்த மாதிரி கற்பனையில் தான் தெரியக்கூடாது. ஒரு அம்மா வந்தாங்க, வீட்டுக்காரர் நல்ல மனுஷனா, 2 பசங்க இருக்குது, திருவத்தூர்லேருந்து வந்தாங்க. பைக் ஆக்சிடெண்ட் ஆகி கழுத்தில் ஏதோ அடிப்பட்டா, எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் காப்பாற்ற முடியல, இறந்துட்டார், வந்து அழுகுறாங்க. அதனால் என்ன பண்ண முடியும்? இப்போ அந்த மாதிரி சேர்த்து இல்லாமல் அந்த மாதிரி சேர்த்து அந்த குழந்தைங்க நிலைமை என்ன ஆகும்? அதனால் மரணம்ன்றது சொல்லி 2 குழந்தைங்களை விட்டுட்டு சுனாமியில் தனித்தனியாக போயிட்டாங்கல்ல, என்ன பண்ணுறது? யாரும் உன்னை கூப்பிட மாட்டாங்க. உன் மனம் தான் உன்னை கூப்பிடும். வெளியேருந்து யாரும் கூப்பிட மாட்டாங்க. உன் மனமே கூப்பிடுற மாதிரி அதுவே பாவனை பண்ணிக்கிச்சது. வெளியேந்தெல்லாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க. நீ அந்த மாதிரி கற்பனைக்கு தான் போகக்கூடாது. எது ஒன்றா நடக்கட்டும் நீனா அது கூப்பிடாது, அது கம்மன்னு விட்டுடும். ஐயோ இது சட்டையே பண்ண மாட்டேன் நம்மள அப்படின்னு. அதனால் அந்த மாதிரி பயம் வரக்கூடாது. யாரும் கூப்பிட்டு உயிரை பிடிச்சின்னு போக முடியாது. மரணம்ன்றது உன் உடலில் இருக்கிற பொருள் வெளியே போகணும்னு நினச்சா தான் போகும். மற்றவங்களால யாரையும் போட இந்த இது பிடிச்சி அது பிடிச்சி எல்லாம் கற்பனை.
நிஜத்தில் அதெல்லாம் கிடையாது. உன்னுடைய ஆன்மா வெளியே போனா தான் உன் உயிர் வெளியே போகும். இப்ப சத்குருவெல்லாம் வந்து தலையில இது போடுறாங்க, அந்த மாதிரி வந்ததுனாக்க ஜீவன் தலைவலியா போயிடுது. அதனால அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக அவர் வந்து தலையில இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் புக்குங்களை எழுதி 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 தான் சமுதாயத்தை கெடுத்து வச்சுக்கிறாங்க. எதுவுமே அதை பற்றி தெரியாது எத்தனா ஒன்று மனசுக்கு வந்த மாதிரி எழுதிடுது. தலை வழியாக போகும், வாய் வழியாக போகணும். அஞ்ஞானிக்கு 9 வாசல் வழியாக தான் போகும், மெஞ்ஞானிக்கு தான் தலை வழியாக போகும். எல்லாருக்கும் தலை வழியெல்லாம் போகாதுக்கு வழி அங்கே தெரியும். அது எந்தெந்த வழியில் போச்சு அந்த வழி தான் தெரியும் அதுக்கு. சரி, இப்போ பயமா இருக்கே, நம்ம வந்து திருப்பி அதை மாதிரி பயம் வரக்கூடாதும்மா. பயம் வந்தால் நீ அதை கிட்டவே போகக்கூடாது. இது வந்து கடவுள் வழிபாடுன்றது பயம் அறியாத போகணும். பயம்ன்றது இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தான் அது சாத்தியம். பயம் வரவங்க அதில் போகாமல் நின்றுடணும், போயிட்டு கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா கடவுள் வழிபாடுன்றது பல பயங்கள் வரும், வரக்கூடாது. அது நான் இல்லைன்னுட்டு இருக்கணும். நான் கடவுளை வழிபடுறேன்னு இருக்கணும். ஐயோ நான் இருக்கிறேன், நான் செத்து போடுவேன், நான் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டீங்கன்னா நீ அதில் போகாமல் இருக்கணும். அதான் நல்லது. உனக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி குழப்பங்கள் வரதான் செய்யும். பயம்ன்றது கடவுள் வழிபாட்டில் வரவே கூடாது. கடவுளை விட உலகத்தில் உயர்ந்தது எதுவுமே கிடையாது. அது வந்து என்னை கூப்பிடுதுன்னா நான் இப்போ கூப்பிட்டா போய் ஏந்து என்னத்துக்கு இந்த பெருவியத்தில் லோல் பட்டுங்கிறது கூப்பிட மாட்டேன்றாங்க என்ன யாரும். அதனால இந்த கூப்பிடலன்றதுலாம் உன் மனம் பண்ணுற வேலை. இது வெளியேந்து யாரும் வந்து பண்ணுறதில்ல. ஆனால் வெளியேந்து பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்கும் உனக்கு. ஆனால் அது இல்லை நிஜம் வந்து உன் மனசு பண்ணுற வேலை. அதுக்கெல்லாம் நீ பயப்படவே கூடாது. பயப்படலன்னா போகணும். பயம் வருதான்றதுனா போகாது. இடையில நிறுத்திட்டேன், அதனால இப்போ மறுபடியும் அதை ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் பயந்துதான் கொஞ்ச நேரத்தில் உட்காந்து டக்குன்னு எந்திரிச்சேன். ரொம்ப ஈடுபடுறது இல்லை. இப்போ நம்ம பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது நம்ம நெத்தி பொட்டு மட்டும் எனக்கு துடிக்கும். அந்த இடத்துல மட்டும் நான் ஒரு சூடு உணர்றேன். சில கோயில்களுக்கு போகும்போது தான் சரியான முறையில் பிராணன் போகுதுன்னு அர்த்தம். அங்கே துடிப்பு இல்லைன்னா பிராணன் சரியா போகலன்னு அர்த்தம். 7 சக்கரத்தை என்னால் ஆக்டிவேட் பண்ண முடியும். அதெல்லாம் 7 சக்கரம் 10 சக்கரம் எல்லாம் சும்மா அந்த கற்பனை வேலையெல்லாம் வேணாம். இப்ப நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, மனசுல பட்டதை நான் கேட்கிறேன். இப்ப ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதம் வாங்கும்போது நீங்க அந்த குண்டலினி சக்தி ஆக்டிவேட் பண்ணி தான் நீங்க அப்படியே தலைவலியா வந்து நீங்க தலையில வேலைமா அது என் வேலை. அப்ப 7 சக்கரத்துல அதுவும் ஒரு சக்கரம், என் கடமை அது. அதனால நான் அதை செய்யறேன். 7 சக்கரத்துல அதுவும் ஒரு சக்கரம். அது சக்கரை இருந்துட்டு போட்டோம். நீ அந்த மாதிரியான எண்ணங்களுக்கு போயிடக்கூடாது. போனீங்கன்னாக்கா மனசு வந்துடும். மனசு வந்தா ஞானம் கிடைக்காது. நான் இன்னும் முதல் உபதேசம் வாங்கல. வாங்கினதுக்கு அப்புறம் என்னோட அந்த மாதிரி 7 சக்கரங்குது 6 சக்கரங்குது அப்படின்லாம் போகக்கூடாது. நான் இருக்கிறேன், கடவுள் இருக்குது. இது 2 மட்டும்தான் உனக்கு நினைப்பு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த சக்கரங்கக்கெல்லாம் என்ன பண்ண போகுது? சக்கரெல்லாம் இருந்து செத்து போன உடம்புல கொடுத்தா 7 சக்கரங்குது என்ன பண்ணுறது? அது வச்சுக்கினேன். அதனால் இந்த சக்கரங்கதையே பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து சும்மா மிகைப்படுத்தி எழுதுறது. இதெல்லாம் அது வந்து நாணமில்லா சுரபின்னு பேர் அதுக்கு. அது ஏங்குது அங்கே முதுகு தண்டில். அது நீ மூச்சு போகும்போது அது தானாகவே இயங்கும். அதை ஒன்றும் நீ ஏற்க முடியாது. அதை யாருன்னா எவனா ஏற்கிறான்னு காட்டுப்ப சொல்லி பார்க்கலாம். அப்படி சும்மானா புளி வைப்பானுங்க இது மாதிரிலாம். அது மூச்சு போகும்போது இதெல்லாம் தொட்டுக்குன்னு தான் போகும். அது சுழுமணிக்கு வரும்போது இதெல்லாம் தொட்டுக்குன்னு தான் அது அங்கே வரணும். அதனால் 7 சக்கரத்தை ஏற்கிறேன் 6 சக்கரத்தை ஏற்கிறேன் இந்த கற்பனைக்கே போகக்கூடாது. போனாவே மனசு வந்துடுச்சுன்னு அர்த்தம். மனசு இல்லாமக்கணும். நான் இருக்கிறேன், கடவுள் இருக்குது. அது 2 மட்டும்தான் உன் ஞாபகத்தில் நிற்கணும். மற்றதெல்லாம் நீ மறந்துடணும். ஒரே ஒரு கேள்வி, நம்ம உடம்புல உயிர் எங்க இருக்குங்கிறத மட்டும் சொல்றீங்க. உடல் முழுக்க உள்ளங்கால்லேருந்து உச்சந்தால வரைக்குது உயிர். உயிர் இருக்கிற இடத்துல தான் உணர்வு இருக்குது. உணர்வு இல்லை, உயிர் இல்லாத இடத்துல உணர்வு கிடையாது. கடலூர் மாவட்டம், கிருஷ்ணமூர்த்தி என் பேர். கிருஷ்ணமூர்த்தி, கடலூர். சொல்லுங்க. ஐயா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பக்கவாதம் வந்தது ஐயா. பக்கவாதம் ஐயாவுடைய பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போதே பக்கவாதம் வந்தது. ஐயாவை ரொம்ப வேண்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். எடுத்து போனது ஒரு 10,000 தான் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு கடலூரில் ஒரு தனியார் மருத்துவமனையில் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்கேனுக்கே 10,000, கரெக்டாக 10,000 கேட்டாங்க. சரி பரவாயில்ல, ஏதாவது வட்டி கிட்டிக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு போய் ஸ்கேன் எடுக்கலான்னு போனேன். ஸ்கேன் எடுக்க போன நேரத்தில் என்னுடைய உடம்பு ஒத்துழைக்கல. உடம்பு ஒரு உறுத்தலாக இருந்தது. ஒரு பிரைவேட்டில் தனியாரில் வந்து ஸ்கேன் எடுக்க போனோம். அந்த உடம்பு வந்து ஒத்துழைக்கலை. உடம்பு ஃபுல்லாக உதறுது. அப்படி கேட்ட காலத்தில் அப்புறம் வந்து அந்த ஸ்கேன் எடுக்க போன நேரத்தில் இல்லை, இது இந்த ஸ்கேன்
எம்ஆர்ஐ ஸ்கேன்ன்றது உள்ளார வந்து எந்த வித ஒரு இது இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஷேக் இருந்தால் அது ஸ்கேன் ஒத்துக்காது, எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் சரி இது வேலைக்கு ஆகாது, வேற எங்கேயாவது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயாவை வேண்டிக்கிட்டேன். நேராக வந்து அப்புறம் ஜிக்மர் போங்க அப்படின்னு சொன்னாங்க. பாண்டிச்சேரி ஜிக்மர் இதே அந்த ஜிக்மர் போயிருந்தோம். அங்கே அந்த போன ஐயா வேண்டிக்கின்னு போன உடனே இந்த ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் தெரில, ஒரு பாராசிட்டமல் கூட தரல, எந்த வித முதல் உதவியும் செய்யலை. அப்படியே தான் நாங்கள் ஜிக்மர் போகிறோம். ஜிக்மர் போகிற உடனே ஏதாவது ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து உடம்பு ஒத்துழைக்கும். எந்த ஒரு மெடிசனுமே நான் எடுத்துக்கல, ஐயா வேண்டிக்கிட்டு தான் போகிறேன். ஜிக்மர் போன உடனே அதே ஸ்கேன் தான் அங்கே எடுக்கிறோம். உடம்பு முழுசாக ஒத்துழைக்குது. ஐயா என்னை காப்பாற்றுங்க மனசில் நினச்சி அந்த ஸ்கேனில் படுத்தேன். முழுசாக என்னுடைய உடல் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தது. உள்ள அதே ஸ்கேன், அந்த ஸ்கேன் வந்து அங்கே ஃப்ரீ, ₹1 கூட செலவில்லை. அந்த 10,000 ரூபாய் எனக்கு மிச்சம். எடுத்து போனது 10,000 தான். அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கடலூரில் அந்த 10,000 கேட்டாங்க. என்ன பண்ணுறது, வேறு ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்லை, ஸ்கேனுக்கே 10,000 எடுத்து முடியும், என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலையை கருதி பரவாயில்ல அப்படின்ட்டு போனோம். இந்த உடம்பு ஒத்துழைக்கலன்னொடனே எனக்கு தெரியும், ஏதோ ஒரு காரண காரியம் இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயாவுடைய முழு வீடியோ, அத்தனை வீடியோவும் நான் பார்த்துருக்கேன், அத்தனை உருவாகியிருக்கேன். அப்படி இருக்க பட்சத்தில் அங்கே ஒரு இந்த கடலூரில் காட்டின ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் என்ன சொன்னார்னா, இது சரி வராது, இது 2 வருஷம் 3 வருஷம் சரியாகிறதுக்கு ஆகும், இது அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கே போன உடனே 2 நாளில் சரியாயிடுச்சு. 2 நாளில் அந்த பக்கவாதம் ஜிக்மரில் குணமாயிடுச்சு. முழுசாக ஐயா தான் என்னை காப்பாற்று. டாக்டர் சொன்னார், இதெல்லாம் சரி வராதுங்க, இதெல்லாம் சுகப்படுத்தவே முடியாது, ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னாரு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, டாக்டர் என்ன கடவுளா, அவருக்கு டாக்டர் வந்து ஒரு செயல் இருக்குது அப்படி என்னுடைய நம்பிக்கை வீண் போகிறேன். நான் ஜிக்மர் போயிட்டு 2 நாளில் குணமாயிட்டேன். அன்னைக்கே ஒரு பாதி அளவுக்கு உயிராயிட்டேன். 2 நாளில் முழுசாக கிளியர் ஆகிட்டேன். ஐயா என்னுடைய பையனும் ஐயாவோட தீவிர பற்றி வயசு தான். உங்களுடைய எல்லாருடைய வீடியோ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். நான் பையனுடைய வீடியோ எல்லாம், ஐயாவுடைய வீடியோ எல்லாமே சொல்லுவோம், எல்லா பாட்டுமே சொல்லுவோம், வீட்டுக்கு எல்லா பாட்டுமே சொல்லுவாங்க. ஐயாவுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கறது மூலமா நம்முடைய வாழ்க்கையை சீரமைச்சிக்கலாம். நம்ம இன்னும் எவ்வளோ பேர் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஐயா வந்து வழிகாட்டுற விதம் வார்த்தையால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அனுபவங்கள் இருக்குது. இந்த அனுபவங்களையும் இனிமேல் பதிவு பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அனுபவம் அது ஐயா கிட்ட, அது எல்லாமே வருங்காலத்தில் அவங்க சுய அனுபவம். இங்கே வந்தீங்க, என்ன நடந்தது, ஏன் வந்தீங்க அப்படின்றதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணி ஆகணும். அப்போ தான் ஐயா வந்து என்னெல்லாம் செஞ்சிட்ருக்காரு, அவர் சமாதியில் மட்டும் உட்காந்துல நம்ம கூடவே வராரு, கூடவே போகிறாருன்றதையும் நம்ம தெரியப்படுத்தி ஆகணும் இந்த உலகத்துக்கு. அதுக்கு சாட்சியாக தான் இங்கே நடக்கிற விஷயங்கள் தான். இவரோட வாழ்க்கையில் அது நடந்திருக்கு, இன்னும் எண்ணற்றவங்களோட வாழ்க்கையில் அது நடந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நாம் வெளிப்படுத்தி ஆகணும். எதிர்காலத்தில் அது மாதிரி பண்ணுவோம். இவ்வளோ நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருக்கேன் சாமி. நான் நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருக்கேன். ஒரு ஸ்டெப்ஸில் கால் வலிக்கு விழுந்துட்டேன். அதாவது முன்னாடி எடுத்து வச்ச கால் வலிக்கு வந்துருச்சு. முன்னாடி கால் பேலன்ஸ் இல்லாமல் பின்னாடி கால் போகாது. முன்னாடி கால் பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பின்னாடி எடுத்து போகும். அந்த பாத்ரூம் போகிற டைமில் கூட ஐயாவுடைய நினைவாக தான் போவேன், ஐயாவோட நினைவாக தான் இருப்பேன். எங்கே போனாலும், அது பாத்ரூம் போனாலும், எந்த நிலையில் இருந்தாலும், கைலாய மருந்தை பயன்படுத்தும் போது கூட ஐயாவோட நினைவு ஒரு நாளும் மாறாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த பாத்ரூம் போகிற முதல் பாடத்தை அந்த நினைவாக இருந்தேன். விழுந்தம்போது கீழே விழுந்துட்டேன், நல்லா அடிபட்டு போச்சு. 90 கிலோ, இந்த அளவு 1 அடி இருக்கும், பழைய வீடு அது. விழுந்துட்டேன். விழுந்த உடனே முதுகில் கை வச்சு பார்த்தேன். மூலாதாரத்தில் நல்லா அடிபட்டுருக்குமோ அப்படின்ற எண்ணம் தான் ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி கை வச்சு பார்த்தேன். ஏன்னா அடிபட்டாப்பா வலி தெரியாது யாருக்கும், எலும்பே வெளில வந்தாலும் அந்த நேரம் வலி இருக்காது. ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் பிறகு தான் அந்த வலி தெரியும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையோ அப்படின்னு பின்னாடி கை வச்சு பார்த்தேன். ஒன்றும் இல்லை, ஏந்து கை காலை உதறிட்டேன். முன்னாடி கால் பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பின்னாடி கால் முன்னாடி போகும். முழுசாக ஐயா எல்லா இடத்துலையும் எல்லா பக்தர்களையும் முழுசாக இருந்து எல்லாரையும் காப்பாற்றுறாரு. ஏதோ ஒன்று ஆயிருக்கணும். ஒரு 2 நாள் தான் அந்த சுவடு இருந்தது, ஒரு மெல்லிய சுவடு, அந்த வடி இருந்தது. அதுக்கப்புறம் முழுசாக க்யூர் ஆகிடுச்சு.
சந்தோஷம். முழுசாக க்யூர் ஆகிடுச்சு. ஐயாவோட வீடியோ தொடர்ந்து எல்லாம் பார்த்தீங்கனாலே வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கலாம். மிக வாழ்க்கைக்கும் சரி, பர வாழ்க்கைக்கும் சரி, சுபிட்சமாக இருக்கலாம். சந்தோஷம். நிறைய பேசணும், ஒரு லைட்டாக பதட்டமாக இருக்குது. நிறைய அனுபவங்கள் எனக்கு ஐயா வீடியோ எல்லாமே பார்த்துருக்கேன், எல்லாமே அனுபவிச்சிருக்கேன். ஐயா முக்தி அடையும் தருவாயில் கூட அந்த வீடியோவை நான் முழுசாக பார்க்கல, மனசு ஒத்துக்கலை. ஏன்னா அந்த நிலை எனக்கு அப்போ தெரியாது. ஐயா இறந்துட்டாரு அப்படின்னு தான் பக்தி மார்க்கத்தில் எனக்கு தெரியும். அந்த வீடியோவை முழுசாக நான் ஒரு 4-5 டைமாக தான் பார்த்தேன். மெல்ல மெல்ல 1 மாதம் கழிச்சு பாதியாக தான் பார்த்தேன். மனசு ஏற்றுக்கலை. அந்தளவு அன்பாக இருந்தேன் ஐயா மேலே. அதுக்கப்புறம் தான் தெரியுது, பாடம் வாங்கி ஐயா கிட்ட வந்த பிறகு அதுக்கப்புறம் அது முக்தி நிலை, அதனுடைய முழு விவரம் அதுக்கப்புறம் தான் அறிஞ்சேன் நான். ஐயா அந்த முக்தியான தருவாயில் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அப்படியே அழுதுகிட்டே தூங்கிட்டேன் அன்னைக்கு. அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் கேள்விப்படல, வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வீடியோ பார்த்து அழுதுகிட்டே அப்படி தூங்கிட்டேன். அந்த சூழ்நிலையில் ஐயா கனவுல வந்தார். வந்து அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தார். மெல்ல வயிறு மேலே கீழே, அந்த மூச்சு காற்று மேலே போய் கீழே வந்துக்கிட்டு இருந்தது. ஐயா நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், உங்கள் கூட தான் இருக்கேன்றத அன்னைக்கு அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என் அறிவுக்கு அன்னைக்கு என்ன எட்டுமோ அது மாதிரி சூழ்நிலை தான் அன்னைக்கு சொன்னார் ஐயா. அதனால் ஐயா நம்ம கூட தான் இருக்கார். ஐயா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இக வாழ்க்கைக்கும் சரி, பர வாழ்க்கைக்கும் சரி, ஐயா நம்ம கூட தான் இருக்கார். சுபிட்சமாக இருக்கலாம். ஐயாவை பிடிச்சிட்டா குறை எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயும் நம்மள கூட இருக்கார் ஐயா. சந்தோஷம். ஆத்மா வணக்கம்.